இது எங்களின் வாழ்க்கை கதை. இதை உங்களிடம் ஷேர் பண்ணுவதில் எங்களுக்கு சந்தோஷம். கோழிராஜா எங்களுக்கு திருமணத்தை முடிவு செய்தார். அதன்படி நாங்கள் திருமணத்திற்கு தயாரானோம். எங்களின் திருமணத்தை மோதிரம் மாற்றிக்கொண்டு செய்து கொள்வது என்று முடிவும் எடுத்தோம். திருமணத்திற்கு ஏராளமான சொந்த பந்தங்கள் வந்திருந்தார்கள். எல்லோரையும் வருக வருக என கோழிராஜாவும் வரவேற்றார். திருமண உபசவிற்கு உணவுகளும் தயாரான நிலையில் இருந்தன. கோழிகளுக்கு உணவுகளும் பரிமாறப்பட்டு அனைவரும் மன மகிழ்ச்சியோடு எங்களை வாழ்த்தி சென்றார்கள். சிறிது நாட்களுக்கு பின் நான் முட்டையிடவும் ஆரம்பித்தேன். நிறைய முட்டைகளையும் இட்டேன். ஆனால் என்ன பயன்? அனைத்து முட்டைகளும் கடைக்கு விற்பனைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இதனால் எனக்கு மிகுந்த வருத்தமடைந்து கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். 3 முட்டைகளை எடுத்து தன்வசம் வைத்து கொண்டு குஞ்சுகளாகவும் மாற்றினேன். ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கிச்சனில் சமைத்து கொடுக்க அந்த சமையலை என் குழந்தைகளுக்கு பரிமாற கார்டனுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என் குழந்தையில் ஒருத்தி என்னிடம் கேட்டால், மம்மி என்ன மறந்துட்டீங்க? நாளைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்ல. அதனால என்னடா செல்லம், நாளைக்கு தானே உன் பர்த்டே, நான் ஊரையே கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு நான் சொல்லவும் அவர் ரொம்ப குசியாகி ஜாலி 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 அப்படின்னு டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் வந்தது. அவளும் பர்த்டே பேபியாக பர்த்டே கேக்கோட கேக் கட்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்பொழுது ஒரே ஒரு கோழி மட்டும் நிறைய கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு. இன்னமும் ஒன்று தான் வந்திருக்குன்னு சொல்ல நிறைய பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் வந்தவங்க எல்லாரையும் பார்த்து எல்லா கையில் கிஃப்ட் இருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமானா. நிறைய பேரும் வந்திருந்தாங்க, நிறைய கிஃப்ட்டும் வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சேன். சின்ன பொண்ணு திடீரென்று ஓன்னு தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. ஏமா அழற என்று கேட்டதற்கு, அம்மா அம்மா நிறைய பேர் வந்தாங்க, கிஃப்ட்டு கூட கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டாங்களேம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணாதானம்மா நான் சந்தோஷப்படுவேன், அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு அந்த கோழி குஞ்சு.